உங்கள் எல்லாருக்கும் பணிந்த வணக்கம். ஒரு 2 மணி நேரமாக நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்கீங்க. எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். எங்களுக்கு சௌரியமாக டீ குடித்தோம், போயிட்டு வந்தோம். நீங்கள் யாராவது போகணுன்னு நினச்சா நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். 2 பேராக போகணும், 5 பேராக போய் எனக்கு ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா நான் அமாவாசை தர்ப்பணம் முடிச்சுட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி பல கட்சிக்கு தர்ப்பணம் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே கூடியிருக்கோம். ராஜவேல் நாகராஜ் சார் சிரிக்கப்படாது. நீங்கள்லாம் பிஜேபியில் ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் இப்போ தான் சேர்ந்துருக்கோம். இன்னமே தான் தர்ப்பணமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வினோத் செல்வன் சாருக்கு பணிந்து சொல்கிறேன், நீங்கள் நம்புறது நம்பாது உங்களுடைய விருப்பம். இப்போ என்னை யாரும் பேச கூப்பிடாட்டி நான் கவலைப்படுறதில்லை. எங்கள் மனைவியும் என் மகளையும் ஆடியன்ஸாக வச்சு நானே பேசுகிற அளவுக்கு ஒரு முத்தின நிலைமைக்கு வந்துட்டேன். உங்களுக்கும் பணிந்து சொல்கிறேன், எனக்கு 51 வயசாகுது. 14 வயசில் மேடைக்கு ஏறினேன். குன்றக்குடி அடிகளார் தான் என்னை மேடைக்கு ஏற்றினவர். ஒரு 30 வருஷத்தில் திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் நம்புறதும் நம்பாதும் உங்களுடைய விருப்பம். ஒரு 6000 கூட்டம் பேசியிருப்பேன். தமிழ்நாட்டில் ஒரு 600 கல்வி சாலைக்குள்ளாது போயிருப்பேன். 27 கண்ட்ரிக்கு போயிட்டு வந்துட்டேன். போன வாரம் ராத்திரி 2:30 மணிக்கு சுந்தர் சார் நம்ம டயத்துக்கு என்னை கூப்பிடுறாரு. நியூ ஜெர்சியில் பெரியவா கோவிலில் உபன்யாசம். இவர் பேச்சு வச்சதுக்கப்புறம் அண்ணாமலை சார் சொன்னார், தம்பி மூட்டை கட்டி மரியாதையாக தமிழ்நாட்டுக்கு வாழ்னார். ஆனால் ஒன்று செல்லி சார்கிட்ட சொல்கிறேன், என் ஆயுசில் 31 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 கூட்டத்தில் வாழ்க்கையில் 4 மணிக்குன்னு கூட்டம் பேச்சாளரை கூப்பிட்டு 8 மணிக்கு தான் மைக்கை கொடுப்பான். என் வாழ்க்கையிலேயே 4 மணிக்கு மக்களை பற்றி கவலைப்பட்டு 4 மணிக்கே மைக்கை கொடுத்த ஒரே அமைப்பு பிஜேபி மட்டும்தான். இல்லை, நீங்கள் சிரிக்கிறதுக்காக சொல்லலை. எனக்கு நாக்கில் சனி. இன்னைக்கு பார்த்தசாரதி கோவிலுக்கு எனக்கு மண்டபம் தெரியல, ரைட்டு லெஃப்ட்டுன்னு என் கருத்துப்பட ஒருத்தர் சொல்கிறான், பாடுறா செல்லி ஜோசியர் அடுத்து அரிகேசநல்லூரும் அங்கே தான் போகிறாரு, இவர் தான்டா பேச போகிறாருங்கிறான். இல்லைப்பா, நான் ஆன்மீகம் பேசுகிறவர்னு இல்லை, முகச்சாடை ஒரே மாதிரியே இருக்கேன்னா இருக்கட்டும். நான் திருப்பி பணிந்து சொல்கிறேன், வாழ்க்கையில் ஆடிக்காரில் போடுற அரசியல் தலைவர்களை உங்களுக்கு தெரியும். ஆனால் ஆடிக்காரில் போகிற இல்லை, மைக்கு மனைவியும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, 2 கத்தக்கூடாதுன்னு புரிஞ்சு சிரித்த 13 பேருக்கு நன்றி. எனக்கு இன்னைக்கு கத்திட்டா நாளை கச்சேரி இருக்குது. நான் வாயை நம்பி வாழ்கிறவன். ராத்திரி வந்து படுக்கும்போது 12:30 மணி. அதுவும் செல்லி அண்ணனுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க. என் மாமனாரை விட என் மேலே அன்பாக இருக்க ஒரே ஆள் இந்தியாவில் அந்த மனுஷன் தான். வந்தோடனே எந்திரிச்சு நின்று பாராட்டு. என்னை அறிமுகப்படுத்தினது பாருங்க, அடாடாடாடா. போன சனிக்கிழமை நான் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த வீரமணி ராஜன் ஐயப்பன் பாட்டெல்லாம் பாடுவார்ல, சிங்கப்பூரில் வீரகாளியம்மன் கோவிலுக்கு பேச போனார். ஆனால் எவ்வளோன்னான்னு கேட்டேன். நம்ம என்ன சுகிசுவமா வாங்குறத வெளியில் சொல்லாமல் இருக்கிறதுக்கு? இருங்க இருங்கய்யா, என்ன ஆட்டமே ஆரம்பிக்கலையே, இன்னும் 40 நாளைக்கு வச்சு செய்ய போகிறோம். அப்புறம் அதே மாதிரி உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், இந்த மத்திய சென்னைன்னு நீங்கள் தானே சொன்னீங்க. ஒரே ஒரு நிமிஷம். அதான் ராஜவேல் சார் சொன்னார், இவர் எம்பி ஆகிறது உறுதி, மந்திரி ஆகிறது உறுதி. ஆனால் நீங்கள் மந்திரி ஆனதுக்கப்புறம் வேற எவனாவது வந்து கிட்டக்க சொம்பு தூக்கினா பின்னிடுவோம். இன்னைக்கு எழுதி தரேன் உங்கள்கிட்ட. ராஜவேல் நாகராஜ் சார் பேசினார்ல, ஒரு 29 நிமிஷம் பேசினார். ஒரு நூலகத்தின் உள்ளே சென்று வெளியே வந்த உணர்வு நமக்கு ஏற்பட்டது. முரசொலி மாறன் குடும்பத்தில் பிறக்காமைய ஒருத்தரை எம்பி ஆக்கி நம்ம நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சா இவருக்கு அனுப்பிச்சு வைக்க.
உங்களுக்கு ஹிந்தி தெரியுமில்ல? ஏன்னா எனக்கு தெரியாது. நான் தமிழ் 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 அப்படின்னேன். ஆனால் என் ஃப்ரெண்டோட தாத்தா கோபாலபுரத்தில் எல்லாரையும் தமிழ் படிக்க சொல்லி அவன் பேரெல்லாம் ஹிந்தி படிக்க சொன்னாங்க. இருங்க, இன்னும் ஆட்டமே ஆரம்பிக்கல, ஏன் அவசரப்படுறீங்க? இப்போ சிங்கப்பூருக்கு போனேன்னா பெரும் கூட்டம், ஒரு 450 பேர் உட்காந்துருந்தாங்க வீரகாளியம்மன் கோவிலில். லிட்டில் இந்தியான்னு பேர். என்னை அறிமுகப்படுத்துகிற செயலாளர் சொல்கிறாரு, தமிழர்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கின்றீர்கள். இந்த கோவில் சாதாரணமான கோவில் இல்லை. 30 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே வாரியார் வந்து மணக்க மணக்க பேசிவிட்டு தமிழ்நாடு போனார், இறந்து விட்டார். 20 வருடங்களுக்கு முன்பு புலவர் கீரன் வந்து ராமாயணம் இனிக்க இனிக்க பேசினார், தமிழ்நாடு போனார், இறந்து விட்டார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு குன்றக்குடி அடிகளார் வந்தார், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று பேசிவிட்டு தமிழ்நாடு போனார், இறந்து விட்டார். இப்போது அவர்களெல்லாம் இல்லையே என்று கவலைப்படாதீர்கள், நம்மை மகிழ்விக்க மணிகண்டன் வந்திருக்கிறார்கள். அதனால என்னை பாராட்டுறாரா இல்லை சங்கு ஊதுறானான்னு எனக்கு தெரியல. சார், ஆடிக்காரில் போற அரசியல் தலைவரை தெரியும் சார், அது இல்லை சார் வாழ்க்கை. ஆஸ்பத்திரிக்கு போகாம மக்களுக்காக கிட்டத்தட்ட 4 மாசம் எண்மண் எண் மக்கள் நடந்து நடந்து தேய்ந்து தேய்ந்து நான் இன்னைக்கு சொல்றேன், இனிமே தமிழ்நாட்டில் 2 மலை தான், ஒன்னு திருவண்ணாமலை, இன்னொன்னு அண்ணாமலை. சொல்லு, போடு, யூடியூப்ல போடு, அண்ணாமலையின் சொம்பு ஓடா. 70 வருஷமா திராவிடம் பேசி சார், நான் வாழ்க்கையில் ஒன்று சொல்றேன் சார், எனக்கு சால்வை போட்டாங்கல்ல, ஒன்னே சொல்றேன், என் வீட்டுக்கு வாங்க, வாஷிங் மிஷின் மேலே சால்வை இருக்கும், டைனிங் டேபிள் மேலே சால்வை, ஜன்னல்ல சால்வை. ஏன்னா எனக்கு இலவசமாக கிடைக்கிறது அது ஒன்று தான். ஆனால் என் வாழ்க்கையில் இன்னைக்கு இங்கே போட்டிங்கல்ல இந்த திங்கர்ஸ் சால்வை, அது பத்மஸ்ரீ விருதோட நான் பெருசுன்னு நினைக்கிறேன். ஒரு ஒழுக்கத்தை சொல்லட்டுமா? திராவிட இயக்கத்தில் இதுலேருந்து எல்லா பேரும் யூடியூப்ல கேளு. நான் பேசிட்டு வேலுக்கு வீட்டுக்கு போறதை பத்தி கவலைப்படல, வேலூருக்கு போவேன் தைரியமா. பெயில் எடுக்கிற மொத்த செலவு செல்லியோடது. வருஷமா ஆட்டமா அடி எங்களை ஏமாத்திருக்கீங்க. சிரிக்கிற மாதிரி எடுங்க. ஆனா அவரும் ஒரு 10 தடவை எடுத்துட்டாரு. எந்த பக்கமாவது நல்லா இருக்க மாட்டேன் நான் நினைச்சேன். இருக்கிறது தானே வருது. ஆனா என் மனைவி சொல்லுவா நான் அஜித் மாதிரி இருக்கேன்னு. சும்மா சும்மா மேடம் நம்ம கோவமா என்னை உச்சு பார்க்குது. நல்லா சொல்றேன் செல்லி சார், ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. ராஜவேல் நாகராஜ் வந்து ஒரு 20 இளைஞர்களை வச்சுட்டு பேசு தமிழா பேசி டெய்லி இன்டர்வியூ போடுறாரு. கஷ்டப்படும். அந்த ஸ்டூடியோக்குள்ளே போய் பார்த்தா தான் கஷ்டம் என்னன்னு தெரியும். ஒரு சேனல் நடத்துறதுலாம் அவ்வளோ ஈஸி இல்லை. அவங்க அப்பா யாரும் டாடா பிர்லா அம்பானி அல்ல. இந்த தேசத்துக்காக கடன் வாங்கி சேனல் நடத்துகிறான் சார் மனுஷன். கைத்தட்டு பத்தாது. நீங்கள் கோச்சுக்க மாட்டீங்க. என் உடம்பை வச்சுட்டு என்னால் 2 தடவை ஒன்றுக்கு போக முடியல. இந்த உடம்பை வச்சுட்டு 10 நாளாக அலைஞ்சிருக்கான் அந்த மனுஷன் சார். இவர் ஆடிட்டரு. இவருக்கு இனிமேல் பிஜேபியில் எதுவும் கவுன்சிலர் ஆகி எம்பி ஆகி மந்திரி ஆகி எதுவும் சம்பாதிக்கணுமா? படுத்து இருந்து ஃபார்ம் 16 போட்டால் காசு கொடுத்துருவான். ஆனால் தேசத்துக்காக வராம இவன் தான் என் மனுஷன். ஏன் செல்லி அண்ணன் எனக்கு பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் சால்வை போட்டாங்க. இன்னும் 10 பேருக்கு போடணும்னார். ஒத்த வார்த்தை சொன்னார், என் காதில் விழுந்துச்சு. இல்லையான்னு இந்த பாரத மாதா மேல சத்தியம் பண்ண சொல்லுங்க. போட்ட சால்வையை வாங்கி போடாதீங்க. நம்ம திராவிடம் இல்லை, சால்வை வந்ததுக்கு அப்புறம் போடுவோம்னாரு. கைத்தட்டு பத்தாது. அதான் ஒழுக்கம், அதான் நேர்மை. வந்து இங்க உட்கார்ந்துக்கிட்டு பிற தலைவனா இருந்தா தான் நாற்காலியே கொடுக்க மாட்டான். லேடிஸ் வந்திருக்காங்க, இவங்களை பின்னாடி போக சொல்லு, அவங்கள முன்னாடி வர சொல்லு, நாற்காலி போட்டு. அங்கே உள்ளவங்க சாப்பிட்டாங்களா, கேமராமேன் சாப்பிட்டாங்களா? சார், அடுத்தவன் சாப்பிட்டானான்னு கேட்கக்கூடிய ஒரு தொண்டனும் தலைவனும் இருக்கக்கூடிய இயக்கம் பிஜேபி மட்டும்தான்.
நான் கூகுளில் போய் சர்ச் பண்ணேன். இந்த அவர்த்தையும் கேட்டேன் எவ்வளோ நேரம்னு. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசி, நாங்கள் 6:30 வரைக்கும் தான் வச்சுருக்கோம்னாரு. ரொம்ப குசும்பு பிடிச்சாலு. எனக்கு சாதாரணமாக நான் பேசுகிற இடம் எதுன்னு தெரியும், டிவி ரேடியோ. அங்கே ஆளே இருக்க மாட்டாங்க. ப்ரொடியூசர் வந்து ஆக்ஷன்னாலே நான் 6 மணி நேரம் பேசுவேன். இங்கே 1000 பேர் உட்காந்துருக்கீங்க, அதுக்காக ஒருத்தர் நெஞ்சை பிடிச்சி எந்திரிக்கிறாரு, முடிச்சிருவேன். இந்த பாருங்களேன், இது சிரிக்கிறீங்கல்ல, இதுதாங்க வாழ்க்கை. நான் திருப்பி சொல்கிறேன், இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் யாரும் கோபமாக இருக்காதுங்க. செருப்பை காலில் போடுங்க, சிரிப்பை வாயில் போடுங்க, நம்ம ஜெயிச்சிடலாம். நோயே வராது. என் வாழ்க்கையில் கணவன் மனைவியாக உட்காந்து அந்த அது என்னது திருமண் இட்டுண்டு அப்படியே என்னை இப்போ நயன்தாராவை பார்க்குற மாதிரி முதல்ல இங்கே உட்காந்து பார்க்குற அவங்கள கை தட்டுங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? அஜித், விஜய் அப்படின்னு சினிமாக்காரங்களை சொன்னீங்கல்ல. இன்னமே தமிழில் ஒருத்தர் வந்திருக்காரு, ரொம்ப கெட்ட பையன் சார். அவன் பேர் அண்ணாமலைன்னு பேர். இப்படி சொல்லட்டுமா? அண்ணாமலையை தொட்டவனும் கேட்டான், அண்ணாமலையை விட்டவனும் கேட்டான். பட் நமக்கு உறுதி, உங்களுக்கு குப்புறப்படுத்திருப்பீங்க. நான் திருப்பி சொல்றேன், இந்த இடம் பாரதியார் நடந்த இடம், தேய்ந்த இடம், வாழ்ந்த இடம். பாரதிய சத்தியம் சொல்றேன், அந்த ஆள் சாமி கும்பிடும் போது கூட தனக்கு தான் பொண்டாட்டிக்குன்னு கேட்கல சார். சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்முக அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. சொசைட்டி சொசைட்டி சொசைட்டி. 39 வயசு சாகும்போது கடவுள் கேட்குறானா, ஏண்டா 40 வயசு வாழலன்னு. எங்க 40 வயசு வாழ்ந்துட்டா என்னுடைய தலையிலும் மீசையிலும் அந்நியனுடைய நிறமாகிய வெள்ளை வந்துவிடும். 39 வயதிலேயே செத்து போறேன்னு சொன்ன தேசபக்தி கவிஞன் அந்த பாரதி பாடலை தெருவெங்கும் மேடை தோறும் ஐநாதோறும் சொல்லக்கூடிய உலக வரைபடத்தின் ஒரு ஒப்பற்ற தலைவன் உண்டென்றால் அதுதான் எங்கள் மோடிஜி. வரதராஜன் ரொம்ப நானே இன்னைக்கு என் பொண்ணே சொல்லி அமிச்சா, பதஷ்டமே டென்ஷனே ஆகாதப்பா, பேச்சு பேச்சு பிபி வந்துட போகுது சார். நீங்க நினைச்சு பாருங்க, உடம்புல சுகர் இருக்கு, 4 தடவை எந்திரிச்சு போறேன். இன்னுமே சத்தியம் சொல்றேன் சார், அடுத்த தடவை மோடி பிரதமரா வந்ததுக்கு அப்புறம் என் உயிர் போனா கூட நான் கவலைப்பட மாட்டேன். இந்த தேசம் நல்லா இருக்கணும், தேசம் நல்லா இருக்கணும். ஷெல்லி குப்பரப்படுத்தி ஏசி ரூம்ல உட்காந்து ஒரு நாளைக்கு 10 பேருக்கு ஜோசியம் சொன்னா கோடீஸ்வரன். எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்கார்ந்து இருக்காருன்னா அந்த மனுஷனுடைய கைகூப்பி வணங்குவதற்கு கடமைப்பட்டது. முதல்ல நான் வந்து ஒரு சாமானியனா பார்க்கிறேன், எனக்கு பெரிய வித்தையெல்லாம் தெரியும். இந்த பாருங்க, இந்த பெண்கள்லாம் சிரிக்கிறீங்கல்ல, அதுதான் வாழ்க்கை. நோயே வராது, டாக்டர் வீட்டுக்கே போக வேண்டாம். நான் வினோத் செல்வத்துக்கு சேர்த்து சொல்றேன், டாக்டர் வீட்டுக்கே போகாதீங்க. ஏன்னா போனோன்னு அவர் சொல்லுவார், மூச்சை இழுத்து விடுங்க பாரு. நம்ம விட்டுறக்கூடாதுன்னு தான் அங்கே போகிறோம் சார். இது ஏதோ சிரிக்கிறதுக்கு சொல்லலை. போன 22ஆம் தேதி டாக்டரை பார்க்க போகிறேன், உள்ளேருந்து நர்ஸு வந்தது. எங்கம்மா டாக்டர்னே, வாயில் தெர்மாமீட்டர் வச்சு எக்ஸ்ரே எடுத்து இசிஜி எடுத்து 8000 ரூபா பில்லு. உள்ளேருந்து டாக்டர் வந்து என்ன மணிகண்டன்னாரு. இல்லை, எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி சதாபிஷேகம், பத்திரிக்கை கொடுக்க வந்தேன். லூசு வேலை. எவனாவது நம்ம சிரிக்கிற மாதிரி இந்த நாட்டில் வச்சிருக்காங்களா? ராஜவேல் சாருக்கு சொல்றேன், நான் சைக்காலஜி படித்தவன். ஒரு தடவை சிரிச்சிங்கன்னா உங்க உடம்புல 2 சொட்டு நல்ல ரத்தம் ஊறுது. சுரேஷ் சாருக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஒரு தடவை சிரிச்சா 2 சொட்டு நல்ல ரத்தம் ஊறுது. 8 ஆப்பிள் சாப்பிட்றதும் ஒரு தடவை சிரிக்கிறதும் ஒன்று தான். அதுக்காக இன்னைக்கு எல்லாரும் ட்ரிப்ளிகேன்ல மாடியில் ஏறி பார்த்தசாரதியை பார்த்து, ரெங்கா என்னைய காப்பாத்துன்னு கையை விரிச்சு ராத்திரி 2 மணிக்கு தனியாக சிரிச்சிங்கன்னா நாளைக்கு செல்லி எனக்கு ஃபோன் போட்டு நல்லா இருந்தாங்கடா லூசு பையல. இப்போ தெருவே 2000, 4000, 8000 அப்படி இல்லை. நம்ம வாழ்க்கையில் சிரிக்கணும், சிந்திக்கணும். ஏன் மோடி ஆதரிக்கணும், ஏன் மோடி ஆதரிக்கணும்? கூகுளில் போய் சர்ச் பண்ணால் மறந்துடாதீங்க,
போன 22ஆம் தேதி போனேன். ஃபஸ்ட்டு நான் போய் இறங்கின இடம் அட்லாண்டா. வெங்கடேஷ் சார் எடுக்கிறது முக்கியம் இல்லை, போடணும். அட்லாண்டா, ஹூஸ்டன், நியூயார்க்கு, நியூ ஜெர்சி, டேட்டோனா பீச்சு, பே ஏரியா போனேன். அடுத்து இன்னும் 6 ஊருக்கு இருந்தது. இப்போ அதாவது பசிக்கும் போது தான் தண்ணி கொடுக்கணும். ஃபுல் மீல் சாப்பிட்டதுக்கப்புறம் வேஸ்ட்டு. இப்போ தேர்தல் நேரம் தான் புறப்பட்டு வந்தேன். இப்போ மீண்டும் சொல்கிறேன், அப்படி எழுதியிருக்காங்க. ஏன் மோடி தியாகம், சுயநலம் இல்லாதவர், தேசாபிமானம், எளிமை, அடக்கம், குடும்ப அரசியல் கிடையாது, தனக்கு பின் வாரிசை கொண்டு வரவில்லை, லஞ்சம் ஊழல் கிடையாது, தனி மனித வாழ்விலும் பொது வாழ்விலும் ஒழுக்கம் மிக்கவர், தூய்மையும் தொண்டும் இருப்பதால் உலக மக்கள் பார்வையில் 84%, இந்தியாவில் 93% பெற்ற ஒரே தலைவர் மோடி. சரி, இப்ப அண்ணாமலைன்னு எல்லாரும் பாராட்டுறீங்களே, அப்படி என்ன செஞ்சிட்டாரு? என்னையே சொல்றான். எஸ்வி சேகர்னு ஒரு பெரிய அறிவாளி இருக்கான் பாருங்க நம்ம ஊர்ல. அண்ணாமலை ஐயருக்கு எதிர்ப்பானவர். ஏண்டா லூசு பையல, அண்ணாமலை ஐயருக்கு எதிர்ப்பானவர் இல்ல, அயோக்கியத்தனம் பண்ற அத்தனை பேருக்கு எதிர்ப்பானவர். அவன் என்ன நினைச்சிருக்கான்? கமலாலயத்தில் நம்ம எல்லாம் காபி சாப்பிட்டு பச்சி குடிக்கிறோம்னு நினைக்கிறான். 45 நாள் அண்ணாமலைக்கும் ஒய்ஃப் இருக்குல்ல, அண்ணாமலைக்கு குழந்தை இருக்குல்ல, அண்ணாமலைக்கு தூக்கம் இருக்குல்ல, அண்ணாமலைக்கு உடம்பு உபாதை இருக்குல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த தேசத்துக்காக நடக்கிறான்டா. நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு இன்னைக்கு போய், ஏன்னா மணிகண்டன் நீங்க சொல்லலாம், பேச்சாளர்னு இப்படி தாண்டா பேசுவாங்க. ஏன்னா நம்ம ஊர்ல 70 வருஷமா தலைவர்கள் பேசினா கற்போடு இருப்போம், கற்பை காப்பாற்றுவோம், கற்பு நம்ம உயிர். கார்ல போனோம்னு டிரைவர் கேட்பாரு, ஐயா எந்த வீட்டுக்கு போகணும்னு. இதெல்லாம் புரிஞ்சாதான் சிரிக்க முடியும். போதுண்டா. ஒன்னே ஒன்று கேட்குறேன். அண்ணாமலை வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு விஆர்எஸ் கொடுக்குறாரு. போலீஸ் துறையிலேருந்து வேண்டான்ட்டு பொது வாழ்க்கைக்கு வராரு. திடீர்னு முடிவெடுக்கிறாரு. இன்னைக்கு போய் யூடியூப்ல பாருங்க, நான் சொன்னது பொய்னா நான் அட்ரஸும் கொடுத்துட்டு போறேன், சட்டையை கொடுத்து தூக்குங்க. ஒரு பிரிவு உபச்சார விழா நடக்குது. மேடையில் உட்கார்ந்துருக்காரு, தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. அவருக்கு பிடிச்சது முதல்ல ஒரு கான்ஸ்டபிளா. அந்த கான்ஸ்டபிள் பேச சொல்றாங்க. 45 நிமிஷம் அந்த ஆள் பேசுறா சார். கான்ஸ்டபிள் பொதுவா காவல்துறையில் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டரை மதிக்க மாட்டார், இன்ஸ்பெக்டர் எஸ்ஐயை மதிக்க மாட்டார், எஸ்ஐ கான்ஸ்டபிளை மதிக்க மாட்டார். ஆனால் எஸ்பி ஆன பிறகும் எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மனித நேயத்தை மதித்த முதல் மனிதன் அண்ணாமலை. பேசிக்கிட்டே இருக்காரு, தாரதாரியா தண்ணி வருது கண்லேருந்து. அந்த மனுஷன் ஓடி வந்து வாட்டர் பாட்டில் உடைச்சி தண்ணி கொடுக்குறான். எல்லாரும் கை தட்டுறாங்க. இப்போ கூட நீங்கள் எல்லாம் கைதான் தட்டுறீங்க. கான்ஸ்டபிளுக்கும் கண்ணீர் வந்தா நாக்கு வரண்டா தண்ணி வேணும்னு ஈர இதயத்தோட இருக்கிறான்ல, இந்த அண்ணாமலை தாண்டா நாட்டுக்கு வேணும்னு சொல்றாரு. இப்போ முதல் விஷயம், ஒன்று அண்ணன் பயப்படக்கூடாது, இன்னும் விஷயத்துக்கே வரலையான்னு. ஒன்றும் கிடையாது. நான் உண்மையாலுமே சொல்கிறேன். தனித்தனியாக எனக்கு இங்கே உள்ள சகோதரிகளோ இல்லை வெங்கடேசனையோ இல்லை சுரேஷையோ இல்லை இவங்களையோ இங்கே உட்கார்ந்துருக்கவங்களையோ எல்லாரையும் பேர் சொல்லி என்னால் பாராட்ட முடியும். ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சார். ஞாயிற்றுக்கிழமை இந்த பாண்டியன் ஸ்டோரையும் சரவண மீனாட்சியையும் குக்கு வித்து கோமாளி என் மனைவிக்கு அப்புறம் என் மேலே உயிராக இருக்கிறது இதுதான். இது உங்களுக்கு தெரியாது. தண்ணி கொடுத்தா சீக்கிரம் முடிச்சுக்கோன்னு அர்த்தம். இப்போ நல்லா கேட்டுக்கங்க. இந்த குக்கு வித்து கோமாளி, ஏன்னா சில பேர் கூட்டத்துக்கு வராத செல்போனை எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. அது மாதிரியா நல்லா தெரிஞ்சுக்கங்க. இத்தனை டிவி நிகழ்ச்சியும் விட்டுட்டு நாங்கள் 4 மணிக்கு உள்ளே வந்தோம், நீங்கள் 3 மணிக்கே வந்துட்டீங்க. இப்போ 5:45 ஆகுது.
நான் உங்க திருவடியை தொழுகிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். 2.25 மணி நேரம் இந்த தேசத்தை சிந்திக்கிறதுக்காக அரங்க நிறைஞ்சு நான் திருவல்லிக்கேணியில 15 தடவை பார்த்தசாரதி கோவில் கிட்ட பேசியிருக்கேன். பாரதியார் இல்லத்துல 30 தடவை பேசியிருக்கேன். 3 பேர் இருப்பான், நான் இருப்பேன், மைக் செட்டுக்காரர் இருப்பான். அரங்க நிறைஞ்சிருக்குல்ல, இந்த அமைப்புக்கு ஒரு நல்ல கைத்தட்டு கொடுங்க. பத்தாது. இதுதான் வெற்றி, இதுதான் வெற்றி, இதுதான் வெற்றி. இப்ப நம்ம என்னன்னா, களம் சாமானியன் பார்வை. இப்ப நம்ம முதல்ல நம்மளை எப்படி மழிக்க செய்தான்னா, நம்ம மொழியை பாதுகாக்கிறாங்க, தமிழை உயிரா நேசிக்கிறாங்க, இதெல்லாம் பேசினாங்க. நான் இப்போ எவிடன்ஸோட பேசுகிறேன். நேற்றுக்கு காலையில் நடந்தது. ராஜவேல் சார், எவிடன்ஸோட பேசுகிறேன். தமிழ்நாட்டில் யாரெல்லாம் தமிழ் பேசினாங்கன்னு உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் எத்தனை எம்பி மறந்துடக்கூடாது ஸ்கூல் நடத்துகிறாங்கன்னு தெரியும். எத்தனை மந்திரி காலேஜ் நடத்துகிறாங்கன்னு தெரியும். அங்கே தமிழ் பேசினா ஃபைனுன்னு தெரியும். தமிழ் பேசினா மறந்துடாதீங்க, அப்ளிகேஷன் ஃபார்மில் கூட தமிழ் கிடையாது. நேற்றுக்கு ஒரு பெண்மணி மேடைக்கு போறா, மறந்துடாதீங்க, பாரத பிரதமருடைய காலை தொட்டு கும்பிடுறா அந்த பெண்மணி. அவ பேரு கீர்த்திகா கோவிந்தசாமி. கீர்த்திகா கோவிந்தசாமி எவிடன்ஸோட வந்திருக்கேன். ஏன்னா தினமலர் எழுதினா ஐயர் பத்திரிகைன்றுவான், இது தி இந்து எழுதி இருக்கு. இல்ல சொல்லணும்ல, உண்மைல்ல. இவர் போய் மேடையில் மோடி காலை கும்பிடுறாங்க. மோடி சார் 3 தடவை இந்த பெண் காலை கும்பிடுறாரு. அடுத்த வார்த்தை சொல்றாரு, அம்மா கும்பிடுறது நம்ம பாரம்பரியமா இருந்தாலும் நீ கும்பிடக்கூடாது. ஏன் சார்? வீடியோ இருக்கு, போய் பாருங்க, சர்ச் பண்ணுங்க. ஏன் சார்? பாடுறவங்க, பேசுறவங்க, கதா காலட்சேபம் பண்றவங்க, ஓவியம் வரைகிறவங்க கலைவாணிக்கு சமம். ஒரு சரஸ்வதி என் காலில் விழக்கூடாது. சொன்ன வார்த்தை. அடுத்த வார்த்தை அவர் அந்த அம்மா அடிக்குது. யாரு? கீர்த்திகா கோவிந்தசாமி. ஒரு மகான் காலில் ஒரு மகள் விழுந்த மாதிரி நினைச்சுக்கங்க சார். சரிம்மா, கதை சொல்லி நீ காசு சம்பாதிச்சிருக்க மாட்ட, அவப்பெயரை சம்பாதிச்சிருப்ப. இருந்தாலும் உன் தன்னலத்தை விட்டுறாத, பேசுமா, மைக்க பிடிச்சி கொஞ்சம் பேசுமா. அடுத்த வார்த்தை அந்த பெண்மணி சொல்றாங்க, மோடிஜி மன்னிச்சுக்கங்க, எனக்கு ஹிந்தியில் பேச வராது, ஆங்கிலம் சரளமாக வராது. மோடிஜி நிறுத்துமா, உனக்கு தெரிஞ்ச நீ கதை சொல்ற தமிழ்ல பேசுமா, தமிழ்ல பேசு. ஏன்னா எனக்கு பிடிச்ச லாங்குவேஜ் தமிழ். நான் ஐநா சபையில் போனாலும் திருக்குறள் சொல்லுவேன், பல்லடம் கூட்டத்துக்கு வந்தாலும் தமிழ் பேசுவேன். மறந்துடாதீங்க, அவர் பாரதியார் பாட்டோ திருக்குறளோ. நான் போன மாதம் மலேசியா போயிருந்தேன். எனக்கு முன்னாடி திராவிடத்தை சேர்ந்த ஒரு PhD வாங்கின பேராசிரியர் திருக்குறள் மாநாட்டில் பேசுகிறான். திருக்குறள் 1330 குறள், 133 அதிகாரம், அதிகாரத்திற்கு 10 குறள், அல்ல அல்ல வரும் அறம்பொருள் இன்பம் உண்டு, சண்டால பாவி 1 மணி நேரம் ஒரு குறள் கூட சொல்லாம பேசிட்டான். அப்புறம் நான் போனேன் நாகராஜ் சார். அப்புறம் நான் சொன்னேன், இல்லையா திருக்குறள்ல தொட்டனை தூரு மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரு அறிவு, கிணத்துல தோண்ட தோண்ட தண்ணி வர்ற மாதிரி படிக்க படிக்க அறிவு வரும். ஏன் வரும்? கற்க கசடர கற்பவை கற்றபடி நிற்க அதற்கு தக. படிக்கிறது முக்கியம் இல்லை, படித்தபடி நிற்கணும். மறந்துடாதீங்க, படித்த ஆடிட்டர் தான் இந்த தேசத்துக்கு ஓடி உழைக்கிறான். படித்து மறந்துடாதீங்க, நம்முடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய செல்லி தான் இன்னைக்கு தேசத்துக்காக நேரத்தை விட்டுட்டு, காசை விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு, போட்ட சால்வையை கூட போடக்கூடாது, வந்ததுக்கு அப்புறம் போடுறாங்கிறார. இந்த ஒழுக்கை படித்தவன்கிட்ட தான் பார்க்க முடியும். சரி, இந்த இப்போ ஒரு பையன் தண்ணி கொண்டு வந்து வச்சான்ல, அதுக்கு குறள் உண்டா? அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. இப்போ நான் பேசுகிறேன், சகோதரிக்கு பிடிக்கல, என்ன குறள் சொல்லலாம்? போயிட்டு வருவீங்கல்ல? ஏன்னா பல பேர் வருவோம் வருவோம்னாங்க. இன்னைக்கு சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. இந்த பிஜேபி வந்து
5 சீட்டு வரும், 6 சீட்டு வரும், 25% வாக்கு வரும். எல்லாம் செய்கிற மோடிக்கு இந்த தடவை 39 சீட்டும் கொடுக்குறோம். பத்தாது. நான் இன்னைக்கு சொல்றேன், தமிழ்நாட்டில் 39 நபர்கள் நிக்கல, 39 தொகுதியிலையும் என் தேசத்தை காப்பாற்றுற மோடி நிக்கிறார். மோடி நிக்கிறார். ரத்தத்துல உடம்புல ஊறணும். எவ்வளவு நாள் ஏமாத்துவீங்க? அடுத்த வரி அவர் சொல்றாரு, தமிழ்லயே பேசுமா நீ, எனக்கு பிடிச்ச லாங்குவேஜ் அதுதான். அத்தோட அது சொல்றாரு, இந்த கூட்டத்துக்குள்ளேயும் யாராவது ஒரு தமிழர் இருந்து உன் கதையை கேட்பாங்கம்மா. ஒன்னே ஒன்று, அடுத்தவங்களுக்காக எதையும் மாற்றிக்காதீங்க. உலகத்திலேயே எனக்கு பிடிச்ச மொழி தமிழ் மொழி. இப்போ தமிழர்கள் மனசாட்சியில் கை வச்சு ஓட்டு பெட்டியை பார்க்கும்போது தமிழ்னு குடும்பத்தை வளர்த்தவங்க வேணுமா, தமிழர் தேசத்தெல்லாம் கொண்டு போய் சேர்த்த மோடி வேணுமா? சரி, அடுத்து விடுங்க, மறந்துடாதீங்க. இது இங்க பாரதியார் வாழ்ந்த வீடு தானே. அவ சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த பொண்ணு சொன்ன வார்த்தை மறந்துடக்கூடாது. நான் உங்க மகள் மாதிரி சார்னா, நீங்க எனக்கு அப்பா மாதிரின்னா, ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்கணும் இந்த தேசத்துலங்கிறத மோடி தேர்ந்து கற்றுக்குங்க. ஏன்னா இன்னைக்கு திமுக காரன் புள்ள படிக்கிறான் குழந்தை வளர்ப்பது எப்படின்னு. ஏன்டான்னு கேட்டேன், இதுபடி எங்கள் அப்பா வளர்க்குறான்னு நான் செக் பண்ணுறேங்கிறான். இல்லை, சிரிக்கிறதுக்கு சொல்லலை. இன்னைக்கு நம்ம பிள்ளை நம்மளோட அறிவாக இருக்கான் சார். 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் அப்பாவை பார்த்து கேட்குறான், ஏன்பா என்னை பெத்தேங்கிறான். அவன் என்ன சொல்ல முடியும்? தெரியாமல் நடந்துருச்சு, உள்ளே போமாங்கிறான். இன்னைக்கு குழந்தை எப்படி வளர்க்குறோம்? உண்மையாக சொல்லுங்க. இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டு நாங்கள் படிக்கும் போது ஒழுக்கம் இருந்தது, நன்னறி இருந்தது. இன்னைக்கு உலக மேப்பை போட்டால் அவனுக்கு ரஷ்யா சொல்ல தெரியுது, சீனா சொல்ல தெரியுது, இலங்கை சொல்ல தெரியுது. ஆனால் பள்ளிக்கூடம் விட்டா வீட்டுக்கு வர தெரியல. குழந்தைய போட்டு அடிக்கிறான். ஏன் சார் அடிக்கிறீங்கன்னு 8th ஃப்ளாட்லேருந்து ஓடி வந்து கேட்குறான். சும்மா இருங்க சார், 30,000 ரூபா கொடுத்து ஸ்கூலில் சேர்த்தேன், மாதம் 3000 ரூபா கட்டுறேன். 2 வருஷம் ஜூம்லேயே படித்தான் கோவிட்ல. 3வது வருஷம் சன்னுக்கு 3க்கு வித்தியாசம் தெரில, சன்னுக்கு 3க்கு வித்தியாசம் தெரில. அதுக்கு அவன் சொன்னான், லூசு பையில, அவனுக்காக சன்னுக்கு 3க்கு வித்தியாசம் தெரில, உனக்கு ஓ சன்னது ஏன் சன்னதுன்னு தெரில விடுறா அப்படிங்கிறான். மறந்துடாதீங்க, நம்ம பிள்ளைங்களை படிக்க விடாம செய்கிறாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு கல்வி, பிறமொழி கல்வி இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும்.